ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு சவுத் கொரியாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எந்த அளவுக்கு ஒரு விஷயமானா, நம்ம கேஜிஎஃப் படத்தில் நடந்த ரியல் ஸ்டோரி மாதிரியே இந்த ஸ்டோரியில் ரியலாக நடந்திருக்கு சவுத் கொரியாவில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். சவுத் கொரியாவில் மிகப்பெரிய நடந்த ஒரு கொடுமைன்னே சொல்லலாம். எந்த அளவுக்குனா, கேஜிஎஃப் படத்தில் எந்த அளவுக்கு அவங்கள போயிட்டு அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறாங்களோ அதே இதுதான் சவுத் கொரியாவில் ரியலாக நடந்திருக்கு. இதுக்கு முன்னால் சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் ஏற்பட்டுச்சு. அந்த போரில் உலக நாடுகள்லாம் என்ன பண்ணிச்சுன்னா, நீங்கள் ஏன் சண்டை போறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க பகுதி அவங்க பகுதின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு உலக நாடுகள் போயிடுச்சு. அந்த போர் நடந்த சொல்ல சவுத் கொரியாவில் ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க. ஆர்மி சோல்ஜர்லேருந்து மக்கள் எல்லாமே டெத் ஆகிட்டுன்னு சொல்லலாம். அந்த டெத்தான பேர்லாம் இருப்பாங்களா, அவங்களுடைய பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டு ரோட்டு ஓரமாக அங்கேயும் இங்கேயும் ஃப்ரிட்ஜு கடியில் எங்கேயும் குளத்து கரையில் இதுமாரி ரோட்டுக்கு ஓரமாக அங்கேயும் இங்கேயும் படுத்துக்கின்னு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அதுக்கப்புறம் சவுத் கொரியாவில் உலக அளவில் ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது. உலக நாடுகள் எல்லாமே பங்கேற்கும். இவங்களாம் இங்கே இருக்காங்க, அவங்களாம் நம்ம நாட்டு பார்த்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம நாடு மற்றவங்க நாடு எதில் கெத்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஃபேக்ட்ரியில் எடுத்து போய் அடைக்கணும் அப்படின்னு அவங்கள அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் இது பண்ணுது. அப்புறமா அந்த கம்பெனி இல்லை எடுத்து போயிட்டு போடுறாங்க. இந்த கம்பெனி இறங்குற ஏரியா எப்படி வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ட்ரெக்கிங் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ட்ரெக்கிங்னா மலை காடு இதுமாரி யாருமே போகாத இடத்துக்கெல்லாம் ட்ரெக்கிங் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணுறாங்க, நான் ஊருக்கு வரைக்கும் மூலியமா பெரிய காடு மலை பகுதி அப்படி அந்த யாருமே போகாத பகுதிக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரெக்கிங் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி கூகுள் மேப்பில் பார்த்துன்னு போயிட்டு நடுப்பகுதியும் போனோம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நடுப்பகுதியும் போய் சேர்ந்துடுறாங்க. போய் சேர்ந்துட்டு அப்புறம் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா கத்தத்துக்கு ஆரம்பிக்கிறான். ஏன்னா நடுப்பகுதி சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தத்துக்கு ஆரம்பிக்கிறான். நோத்த நீரா ஏதோ சவுண்டு கேட்குது, ஒரு நிமிஷம் ஏறா அப்படின்னு சொல்லிட்டு இறக்க சொல்றான். சாட்டியால அடிச்சா எப்படி அழிவாங்களோ அது மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மரத்த மேல ஏறி பார்க்க சொல்ல பின்னால பெரிய ஒரு கம்பெனியே ஒரு ஃபேக்டரியே ரன் ஆகின்னு இருக்கு. அந்த பைனாஃப்ளோர்ல வச்சு பாக்குறாங்க அந்த கம்பெனில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா மக்களை அடிச்சு துன்புறுத்தி பயங்கரமா குடும்பப்படுத்தின்னு இருக்காங்க. இதை பாய் நம்ம நாட்டுக்கு சொன்னோம், வெளியே சோசியல் மீடியாவில் வெளியே எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, எதுவுமே சொன்னதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் எல்லா கதையும் தெரியறதுக்கு வர ஆரம்பிக்குது. அந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அதான் இது மாதிரி அப்புறம் பார்த்தரலாம் அந்த மக்கள்லாம் அந்த கம்பெனி ஃபேக்டரியில போயிட்டு அடிச்சு வேலை செய்ய வச்சு அங்கேயே ஃபுல்லா ஒரு பயங்கரம். அந்த கம்பெனி உள்ள கொடுமைன்னா எந்த அளவுக்குன்னா, 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேருக்கு 10 ப்ரஷ் தான். நீ ப்ரஷ்ஷே ஷேர் பண்ணி தான் வளரணும். அப்புறம் ரோட்டோரமாக அந்த அனாதை பிள்ளைகள்லாங்கிற மாதிரி அது 10% தான் அனாதை பிள்ளைகள். மிச்சம் 90% பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்டவங்க. அதான் ஒரு வேன் சுற்றினே இருக்கும். அந்த வேனில் யார் யார் பிடிக்கணுமோ அவங்கெல்லாம் பிடிச்சி எடுத்து போயிட்டு அதில் எதுவுமே விட்டு வேலை செய்கிற மாதிரி பயங்கரமாக அந்த இதுவில் ஆண் பெண் இருபாரும் பாகுபாடு பார்க்காம பயங்கரமா கொடுமையை இது வச்சிருக்காங்க. இது ரியலா நடந்திருக்கு. அப்புறம் இது மாதிரி எக்கச்சக்கமான பேர் கொடுமை பத்தி சாவச்சிருக்காங்க. 500லேருந்து 1000 பேருக்கு சாவச்சிருக்காங்க. கொடுமை பத்தி சாவச்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, அவன் மூஞ்சி எனக்கு பிடிக்கல, வாட்ச்மேன் இருந்துன்னு அவன் மூஞ்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாவச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவச்சிருக்காங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான கொடுமைகள் உள்ள பயங்கரமா நடந்திருக்கு. நம்ம கேஜிஎஃப் படத்தில் நடக்கிற மாதிரி தான் எக்கச்சக்கமான கொடுமை நடந்திருக்கு. இது நினைச்சு பார்த்தாவே கேஜிஎஃப் படத்தை பார்க்க சொல்ல நான் தோணுன்னா, ஜஸ்ட் இது ஒரு படம். ஆனா அந்த படத்தில் நடந்த ரியல் ஸ்டோரி ஒரு நாட்டில் நடந்திருக்குன்னா எந்த அளவுக்கு இருக்கும். நம்ம ஊர்லயும் நிறைய பேர் இருக்காங்க.
அவங்க நாட்டில் இருக்கிறத விட நம்ம நாட்டில் எக்கச்சக்கமானு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் ஒரு கோயில் குளத்து அடிவாரத்துலேருந்து ஏழைகள், எக்கச்சக்கம் அனாதைகள், இப்படி எக்கச்சக்கமான பேர் வந்து இருக்காங்க. ஆனால் அந்த நாட்டில் இது மாதிரிலாம் வந்து பண்ணி பயங்கரமாக குடும்பம் அனுபவிச்சு இது மாதிரிலாம் நடந்திருக்கு. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அது மாரிலாம் வந்து நம்ம வெளியே கோயிலுக்கு போவோம், வேற எங்கன்னா வந்து போவோம், அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்யலைன்னா கூட அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலும் துன்புறுத்தல் ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் மறக்காமல் எதனா ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவி எதனா செய்யுங்க. அப்படி செய்ய முடியலாம், நீங்கள் பாட்டு நீங்கள் சைலண்ட்டாக வந்தவே அது போதும். உங்களால் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருந்தாலே அவங்க பாட்டுன்னு இருந்துட்டு போயிடுவாங்க. நன்றி, பாய் பாய். இந்த வீடியோ சேகணும்னு நினச்சேன். முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேர் பார்க்குறீங்களோ பாருங்கள். மறக்காமல் வந்து இன்னொரு வாட்டி இதுமாரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் உலகத்தில் என்ன நடக்குதோ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எந்த டாபிக் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டாப்பிக்கை வந்து எடுத்து பேசுகிறேன். நன்றி, பாய் பாய்.